வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு, ரொம்ப புதுமையான மிஷின். இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு லட்டு பண்ணும், போண்டா பண்ணும், இல்லை நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு என்ன விதமான ஸ்வீட் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ லட்டுலேயே வந்துட்டு நம்ம நார்மல் பூந்தி லட்டு இருக்குது, மோத்தி லட்டு இருக்குது. ஸோ மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணுனாலும் இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இந்த மிஷினோட ஃபங்க்ஷனிங்கு, இந்த மிஷினோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனு, இந்த மிஷின் யார் யாரெலாம் வாங்கலாம், இந்த மிஷின் வாங்கி நீங்கள் எப்படியெல்லாம் லாபம் ஈட்டலாங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். நம்மளோட ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஒரு விதைக்கிற கருவியிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். ட்ரோன்ஸ் பண்ணுறோம், ஃபென்சிங் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபுட் ப்ராசஸிங் டிவிஷனில் வந்துட்டு A to Z நீங்கள் என்ன விதமான ஃபுட்டாக இருந்தாலும் சரி, என்ன விதமான உணவாக இருந்தாலும் சரி, என்ன விதமான ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, அதையே இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், இந்த ப்ராசஸிங் மூலிமா நீங்கள் எப்படி ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம், தொழில் முனைவோராகி நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தலாங்கிறத நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட லட்சியமே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு தொழில் முனைவோர் உருவாகணுங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லட்டு மிஷின். இந்த மிஷினை வச்சுட்டு நம்ம லட்டு பண்ண முடியும், போண்டா பண்ண முடியும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு மணி நேரத்தில் 1500 லட்டு இல்லை 1500 போண்டா நம்ம பண்ண முடியும். இது ரெண்டு மட்டும் இல்லாமல் நம்ம ரவுண்டாக இருக்க ஸ்வீட்ஸ் எது வேணால் பண்ணிக்கலாம். லட்டுலேயே வந்துட்டு நம்ம நார்மல் பூந்தி லட்டு, மோத்தி லட்டு, அப்புறம் குலோப் ஜாமுனு, இல்லை போண்டா, நீங்கள் ரவுண்டாக போட வேண்டிய ஸ்வீட்டு கார வகைகள் எது வேணால் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் லட்டு மிஷின் இல்லை ஆட்டோமேட்டிக் போண்டா மிஷினை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்துட்டு நம்ம ஹைலி அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நுமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 மோட்டர் கொடுத்துருக்கோம். அந்த 3 மோட்டருக்கும் நம்ம தனித்தனி கண்ட்ரோல் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். இந்த ஹாப்பருக்கு தனி மோட்டர் இருக்குது, அந்த ரோலர் தனி மோட்டர் இருக்குது, அந்த ரொட்டேட்டருக்கு தனி மோட்டர் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருக்குமே தனி மோட்டர் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஹைலி அட்வான்ஸ்டு சென்சார் கொடுத்துருக்கோம். இந்த சென்சார் எதுக்கு அப்படின்னா, இந்த லட்டு போண்டாவில் விதவிதமான சைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிராம் தான் எனக்கு ஒரு லட்டு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 20 கிராம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூனிஃபார்மாக எல்லா லட்டுமே 20 கிராம்ஸ் தான் வரும். இல்லை எனக்கு 50 கிராம்ஸ் வேணும், இல்லை 80 கிராம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ரோக்ராம் நம்ம பண்ணிக்க முடியும். இருக்கிறதுலே ஹைலி அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கட்டிங்க்கு வந்து நம்ம நுமேட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம், நுமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹைலி அட்வான்ஸ்டு நுமேட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அத்தனை ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஒர்க்கிங் மெக்கானிசத்துலையுமே எங்கேயுமே நம்ம கை போகாத மாதிரி, கைக்கு அடிப்படாத மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் ஏன் நம்ம இவ்வளோ சேஃபாக இவ்வளோ இதாக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் நமக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு தொழில் முனைவோர் உருவாக்கணும்னா அவர் 100% ஸ்கில்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்ஸ்கில்டு லேபரோ இல்லை அன்ஸ்கில்டு பீப்புள் கூட இந்த மிஷினை ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளாகட்டும், இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க ஆகட்டும், இல்லை ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு ஒருத்தங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனா ஈஸியாக பண்ணலாம். இல்லை ஒரு மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்து நம்மளே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு குரூப்பாக இது மாதிரி லட்டு இல்லை ஏதாவது செஞ்சு நம்ம லோக்கல் இதில் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை கேட்ரிங் பண்ணுறீங்க, இல்லை ஹாஸ்டல் வச்சுருக்கீங்க, ஸ்கூல் காலேஜ் கேன்டீன் ஹாஸ்டலு, இல்லை உங்களுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க. இப்போ நம்ம கம்பெனிலாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு. அது மாதிரி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்க கேன்டீன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெரி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இந்த மிஷின் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிஷினோட ஒர்க்கிங் மெக்கானிசம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ இந்த மாவை வந்து இந்த ஹாப்பரில் கொட்டிட்டோம்னா இந்த ஹாப்பர்லேருந்து அந்த ரோலருக்கு மாவை புஷ் பண்ணுறப்ப நம்ம நுமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நம்ம 20 கிராம்ஸ் வேணுமோ, உங்களுக்கு என்ன சைஸ் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு நம்ம கட் பண்ணுறோம்.
அந்த கட் பண்ணி அந்த ரோலரில் வந்துட்டு நீட்டாக ஷேப் ஆகி நம்ம லட்டு பிடிக்கிற கையில் பிடிக்கிற அதே ஷேப்பில் நீட்டாக ஷேப் ஆகி அது கீழே விழுகும். ஒரே இடத்துல விழுந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே ஒரு ரொட்டேட்டர் மோட்டரை கொடுத்து அதை நம்ம சுற்றிட்டே இருப்போம். ஸோ விழுகிறது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுகாமல் நீட்டாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி விழுகிற மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒவ்வொரு மோட்டருக்குமே தனித்தனி ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப அந்த ரொட்டேட்டர் ஆன் ஆகும், இந்த ஹாப்பருக்கும் ஆன் ஆகும். அடுத்த இது வந்துட்டு அந்த ரோலருக்கான ஸ்விட்சு. ஸோ இது வந்து நம்ம நுமேட்டிக்ஸ்க்கான ஸ்விட்ச் கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம மாவு போட்டு லைவாக இப்போ நம்ம வந்து லட்டு பண்ணல, போண்டா பண்ணுறோம். ஸோ உருளைக்கிழங்க நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ போண்டாக்கு ஸோ இந்த ஒரு பேட்சாக போடலாம். நான் இப்போ சும்மா கம்மியாக போட்டிருக்கேன், பட் நீங்கள் போடுறப்ப பேட்சாக இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே கட் ஆகி இதை ரோல் ஆகி உங்களுக்கு கீழே விழுந்துடுது. ஸோ இப்போ இந்த மிஷின் எவ்வளோ அழகாக நமக்கு போண்டா ஷேப் பண்ணி கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். இதே மாதிரி தான் நீங்கள் லட்டு மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு வரும். இல்லை நீங்கள் ரவுண்டாக பண்ணக்கூடிய எந்த வகையான ஸ்வீட்டு காரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா அது நீட்டாக உங்களுக்கு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நமக்கு 1 மணி நேரத்துக்கு 1500, இது லட்டுவாக இருக்கலாம், போண்டா இருக்கலாம், 1500 வரைக்கும் நம்ம 1 ஹவருக்கு இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ இல்லை சின்ன இண்டஸ்ட்ரி இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அது மட்டும் தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு தேவையில்லாததை போட்டு நாங்கள் என்றைக்குமே திணிக்க மாட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட ஒரே லட்சியம் என்னென்னா நிறையா தொழில் முனைவோர்கள் உருவாகணும், வீட்டுக்கு ஒரு தொழில் முனைவோர் உருவாகணும். இது மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணி ஸ்வீட் கடை போட்டு சேல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது. நம்மளே பண்ணலாம். நம்ம பண்ணி இதை எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் பண்ண முடியும், நம்ம லொக்காலிட்டியில் எந்த ப்ராடக்டை எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ண முடியுங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி எதிர்பார்க்க முடியும். இந்த ஒரு மிஷின் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறையா இனோவேட்டிவான ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முறுக்கு மிஷின் பண்ணுறோம், மிக்சர் மிஷின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தோசை மிஷின் பண்ணுறோம், சப்பாத்தி மிஷின் பண்ணுறோம், அப்புறம் கடலை பருப்பியை அப்புறம் ஃபுல்லாக A to Z ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கடலை பருப்பி பேக் பண்ணுற வரைக்கும் A to Z மிஷினரிஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அந்த காலத்து மாதிரி மார்க்கெட்டோட சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி மாறாட்டி நம்ம காணாமல் போயிடும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக அடாப்ட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு சாமானியனாக நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியாது, என்னால் இதை பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது, பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் எங்களோட ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ். எங்களோட ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒவ்வொரு சாமானியனையும் தொழில் முனைவோர் ஆக்கணும் தான் எங்களோட லட்சியம். அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட எல்லா ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில், இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வெளியே எங்கே வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம், இருக்கிறதுலே ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஒரு சாமானியனும் ஒரு தொழில் முனைவோராகிறதுக்கு என்ன லெவலில் அவங்க முதலீடு பண்ண முடியுமோ அந்த சிறிய முதலீட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்கலாங்கிறத நாங்கள் பர்டிகுலராக எஜுகேட் பண்ணுறோம். இந்த மிஷினும் சரி, இந்த ஆட்டோமேட்டிக் லட்டு மிஷின், ஆட்டோமேட்டிக் போண்டா மிஷினும் சரி, இது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எங்கள் சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெக்னிக்கலாக இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியை பற்றியும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த மிஷின் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அந்த மிஷினை வாங்கி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் பண்ண முடியும், அந்த ப்ராடக்ட்டை எப்படி இனோவேட்டிவாக பண்ண முடியும், இனோவேட்டிவாக பண்ண ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ண முடியும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு தைரியமாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வரலாம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் சரி, நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்க மாட்டேங்குது.
இன்றைக்கி இருக்க நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட ஸ்நாக்ஸாக தான் நம்ம நொறுக்கு தீனியாக வாங்கி சாப்பிட்ருக்கோம். நம்ம பாரம்பரிய ஸ்நாக்ஸை நம்ம மறந்துட்டோம். மிச்சர், முறுக்கு, இது மாதிரி பாரம்பரிய ஸ்நாக்ஸ் ஆகட்டும், பாரம்பரிய இனிப்பு வகைகளாகட்டும், அத்தனையுமே மறந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி அதுக்கு ஸ்கில்டு லேபரும் கிடையாது, அதை நம்ம சாப்பிட்றதும் கிடையாது. பட் நம்ம இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மிஷினில் பண்ணி நம்மளும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டுமே சாப்பிட்லாம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.